மக்களுக்கு நஞ்சில்லா உணவின் அவசியமும் அவசரமும் ஏற்பட்டுள்ளதால் அதற்கான தேடுதலும் அதிகரித்துள்ளது. கரூரில் நடந்த இயற்கை வேளாண் திருவிழா குறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கரூர் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு, நம்மாழ்வார் உயிர்ச்சூழல் நடுவம் வானகம் மற்றும் கரூர் JCI டைமண்ட் யூத் இந்தியன்ஸ் இணைந்து இயற்கை வேளாண் திருவிழாவை நடத்தியது. கரூரில் முதல் முறையாக நடைபெற்ற இந்த வேளாண் திருவிழாவை தொழிலதிபர் அட்லஸ் நாச்சிமுத்து, கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அரவக்குறிச்சி MLA இளங்கோ, மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணன் கலந்து கொண்டனர். இயற்கை விதை திருவிழாவில் 150க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டன. 1500 பாரம்பரிய நெல் ரகங்கள், 300க்கும் மேற்பட்ட காய்கறி வகைகள், 150க்கும் மேற்பட்ட இயற்கை மூலிகை செடிகள், 6 வகை நாட்டு மாடுகள், 4 வகை தேனீக்கள், பாரம்பரிய இயற்கை விதைகள், இயற்கை முறையில் விளைவைத்த தானிய வகைகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இயற்கையாக தயாரிக்கப்பட்ட நெல்லிக்காய் ஜூஸ், பனை ஓலையில் தயாரிக்கப்பட்ட தலைவர்களின் புகைப்படங்கள், இயற்கை குளிர்பானம், இயற்கையாக தயாரிக்கப்பட்ட மளிகை பொருட்கள், கொட்டாங்குச்சியில் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சோப்பு வகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இவை பார்வைக்கு மட்டுமின்றி விற்பனையும் செய்யப்பட்டதால் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். கரூரில் நடைபெறுகின்ற இயற்கை வேளாண்மை திருவிழா கலந்துகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மக்கள் கூட்டம். இன்னைக்கு என்னன்னா ஒவ்வொரு மக்களும் இயற்கையை தேடி, மருத்துவத்தை தேடி தேடி ஓடி அழுத்து போய் இன்னைக்கு இயற்கையை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ மக்கள் கூட்டம், இவ்வளோ ஸ்டால்கள் எண்ணிக்கை எதிர்பார்த்த விட அதிகமாக வந்துருச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு மிக சிறப்பாக எல்லா வகையான உணவு வகைகள், விதைகள், காய்கனிகள், கீரைகள் எல்லா வகையும் வந்திருக்காங்க. பாரம்பரியத்தில் என்னென்ன பயன்படுத்தணுமோ அந்த பொருட்கள் எல்லாம் வந்திருக்கு. நகர்ப்பு முதற்கொண்டு எல்லாமே வந்திருக்காங்க. மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாங்கள் நெல்லிக்கனி சாறு இதெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தோம். மிக மக்கள் எல்லாத்துக்கும் கனி கொடுத்தோம். எல்லாரும் இயற்கையை நோக்கி எப்படி வர்றாங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த ஆயிரக்கணக்கான நெல் வகைகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ வகையான வகைகள் இருந்திருக்கு. இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உணவு ஆரோக்கியமாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததுக்கான காரணம் என்னங்கிறது தெரிய வருது. வகை வகையான உணவு வகைகளே இருக்குது. இப்போ அந்த தானிய உணவு வகைகளையெல்லாம் நம்ம கைவிட்டுட்டு வெறும் அரிசி வகை மட்டும் சாப்பிட்றதுனால பலவிதமான ஒரு விதமான உணவையே சாப்பிடும்போது நமக்கு பலவிதமான நோய்கள் வருது. சிறுதானிய உணவுகள் செய்முறை வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த வேளாண் திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இங்கே கரூர் இயற்கை வேளாண் திருவிழா இதுக்கான நியூஸ் வானகம் இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே இயற்கை விவசாயம் இப்போ நம்ம எல்லாருமே ஆர்கானிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை நோக்கி ஒரு பயணத்தில் இருக்கோம். அப்படி இருக்கப்போ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதலை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு. படிப்பை தாண்டி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். இயற்கை நம்ம விவசாயிகளுக்கான பொருட்களை இங்கேருந்து எப்படி ஏற்றுமதி செய்யலாம், அவங்களுக்கான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பண்ணலாம்னு ஒவ்வொன்றுக்கும் நிறைய அறிஞர் பெருமக்கள் மூலயமா இங்கே விளக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்ததும் நாங்கள் நிறைய மூலிகை செடிகள் பார்த்தோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பார்க்குறோம் என்னன்னே தெரியாமல், அது ஒரு மூலிகைனே தெரியாமல் நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி நிறைய மூலிகை செடிகள், நிறைய மரபு விதைகள் பார்த்தோம். நம்ம இப்போ கத்திரிக்காய் தான், ஆனால் கத்திரிக்காயிலேயே 400 கத்திரிக்காய்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் இங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம மறந்து போன ஒரு விஷயம் நம்ம பாரம்பரிய உணவுகள். அந்த பாரம்பரிய உணவுகளை நோ பாயில் நோ ஆயில், எந்த வித இதுவும் இல்லாமல் நல்ல சுத்தமான சத்தான முறையில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான செய்முறை விளக்கங்கள் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். படிப்பை தாண்டி கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதையும் தாண்டி நம்ம பார்வையை விரிவாக்கணுங்கிறத நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். பெருகி வரும் நோய்களால் மக்களின் கவனம் எல்லாம் பாரம்பரிய உணவு பக்கம் திரும்பியுள்ளது. இயற்கை முறையில் விளைவித்த உணவுப் பொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் கொண்டு வந்திருந்ததால் அதை வாங்கி செல்ல மக்கள் கூட்டம் அலைமோதியது. கரூர்ல இயற்கை வேளாண்மை திருவிழா நடந்துட்டு இருக்கு 2024. ஸோ அதை பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்தேன்.
எனக்காக ஏதோ ஒரு சின்ன ஒரு வார்த்தை, எனக்கான வார்த்தை எனக்கு வேணுங்கிற தேடி வந்தேன். ஆனால் இந்த திருவிழாவில் வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது, இங்கே வந்துட்டு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான விஷயங்கள் வந்து என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. முதல்ல நாங்கள் வந்த உடனே வந்துட்டு இயற்கை வேளாண்மையில் இந்த பொருட்களை வந்து நம்ம எப்படி ஏற்றுமதி பண்ணுறது, இயற்கை வேளாண்மைக்கு அங்கீகாரம் வேணும். ஸோ நம்ம அதை எப்படி ஏற்றுமதி பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களோட மருத்துவ குணங்கள் என்ன, அதெல்லாம் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே இயற்கையிலே விளைவிச்ச காய்கறிகள் கொண்ட உணவு வந்து கொடுத்தாங்க. நம்மளோட பாரம்பரிய ரகங்கள், அதை அப்புறம் அதில் இருக்க மில்லட்ஸ், அதுலேருந்து உணவுகள் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சுவையாக இருந்தது. எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்படாத ஒரு தூய்மையான சத்தான உணவை சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து இன்னைக்கு உணர முடிஞ்சது. நஞ்சிலா உணவை கொடுக்கும் மரபு விதைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததால் விவசாயிகளும் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இந்த இயற்கை வேளாண் திருவிழா நஞ்சில்லா உணவை தேடும் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது. சத்தியம் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் செல்வராஜுடன்